பாக்யராஜ் சாரோட மறைவுக்கு பிறகு தொடர்ந்து அவரை பற்றின ஏகப்பட்ட செய்திகளை பார்த்து வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் அவரோட கடைசி ஆசை நிறைவேறாமலேயே அவர் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இதனால் அவருடைய பையனான சாந்தனு ரொம்பவே எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாக்யராஜ் சாரோட மறைவுக்கு பிறகு தொடர்ந்து அவரை பற்றியும் அவங்களோட ஃபேமிலி நடக்கிற விஷயங்களை பற்றியும் அடுத்தடுத்து பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த விதத்தில் சமீபத்தில் தெரிய வந்திருக்குது என்ன அப்படின்னா, பாக்யராஜ் சாருக்கு கடைசியாக ஒரு 2 முக்கியமான ஆசைகள் இருந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு 2 ஆசைகளுமே நிறைவேறாமையே அவர் நம்மளை விட்டு பிரிந்து சென்றிருக்காரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு எமோஷ்னலாக நம்ம எல்லாருக்குமே ஏற்படுத்தியிருக்கு. அதில் முதல் ஆசை அப்படின்னா, அவருடைய பையன் சாந்தனுவை ஒரு வெற்றி ஹீரோவாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான். சாந்தனு அவர்கள் கிட்டத்தட்ட சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து 10 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே அவருக்கு இண்டிவிஜுவல் ஹீரோவாக மிகப்பெரிய ஹிட் அப்படிங்கிறது கிடைக்கல. சித்து ப்ளஸ் 2 அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாரு. அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருந்துச்சு. அதை தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருந்தாலுமே ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் அளவில் அவருக்கு வரவேற்பு கிடைக்கல. கடைசியாக மாஸ்டர் படத்தில் நடிச்சிருந்தாரு. அதில் மிக பெரும் அளவுக்கு ட்ரோல் ஆகியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் பண்ணியிருந்த படங்கள் எல்லாமே உண்மையே சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ப்ளூ ஸ்டார் படத்தில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஆக்டிங்கை கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி பல்டி படத்துலையுமே ரொம்பவே சூப்பரான ஒரு ஆக்டிங்கை கொடுத்திருந்தாரு. இருந்தாலுமே அவருக்கு இப்போ வரைக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு படம் வந்து மக்கள் மத்தியில் ஹிட் ஆகலை. அவர் ஒரு ஹீரோவாக மக்கள் மத்தியில் வலம் வர முடியல. இது பாக்யராஜ் சாருக்கு மிக பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. எப்படியாவது இவரை வந்து நம்ம நல்லபடியாக ஒரு ஹீரோவாக மாற்றிடணும், இவருக்கு ஒரு நல்ல கதை பண்ணணும், இவரை நல்லபடியாக ஹீரோவாக்கணும் அப்படின்னு அவருக்கு எப்போதுமே எண்ணம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அது நடக்காமே போயிருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வேதனை. இதில் கடைசியாக பாக்யராஜ் சார் வந்து சாந்தனுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாலையுமே இருந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு விஷயமே நடக்காமல் போயிருக்கு. அதனால தான் இறுதி ஊர்வலத்தன்னைக்கு கூட ஒரு வெற்றி ஹீரோவாக நான் உங்ககிட்ட நிற்காமே போயிட்டேன், உங்களோட ஆசையை நான் நிறைவேற்றாமே போயிட்டேன் அப்படின்னு சாந்தனு அவர்கள் ரொம்பவே எமோஷ்னல் ஆக்கி உடஞ்சி அழுததை பார்க்க முடிஞ்சிருந்துச்சு. இரண்டாவது விஷயம் அவங்களோட ஃபேமிலி பர்சனல் விஷயம் தான். அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது, சாந்தனுக்கு இப்போ வரைக்குமே குழந்தை இல்லை. அதற்காக அவர்கிட்ட நிறைய பேர் சோசியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதற்கு கண்டிக்கத்தக்கும் வகையில் சாந்தன் அவர்கள் ரிப்ளையுமே பண்ணியிருக்காரு. எங்கள் லைஃப்பை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும், அண்ட் எங்களுக்கு எப்போ குழந்தை வேணுங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. அந்த ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது பாக்யராஜ் சாருக்குமே இருந்திருக்கு. கல்யாணமாகி பல வருடங்கள் ஆச்சு, ஆனால் இப்போ வரைக்குமே ஒரு பேர பேத்தி இல்லையே, அவங்கள பார்க்காம இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவருக்கு இருந்திருக்கு. அண்ட் அவருமே சாந்தனுக்கிட்டையும் கீக்கிட்டையும் டாக்டர்லாம் பார்க்க சொல்லியிருந்திருக்காராமா. எப்படியாவது ஒரு குழந்தையை பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையுமே இருந்திருக்காரு. அண்ட் அதுவுமே நடக்காமல் போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கையும் அதே நேரம் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் நினச்சி தான் சாந்தனும் ரொம்பவே உருகி எமோஷனல் ஆகி பிரேக் டவுன் ஆகியிருக்காரு. பட் அவர் எதெல்லாம் மிஸ் பண்ணாரோ அதெல்லாம் இதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். பாக்யராஜ் சார் கூடவே இருந்தது நடத்தி வைப்பார். அண்ட் அவருக்கு மகனாகவே பிறந்து வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.